நீ என்னடா பண்ற? சூரியன் உச்சிக்கு வர வரையில நீ சந்தைக்கு போக மாட்டியா? ஏற்கனவே 4 வண்டி சந்தைக்கு அனுப்பிச்சிட்டப்பா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்திரா, இதோ வந்துட்டப்பா. எதிரில யார் வராங்கன்னு பார்க்காம கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடுறீங்க. பாலை குடிங்க. எனக்கு ஒண்ணு வேணா, ஆள விடு. அண்ணா, சந்தையில இருந்து வரும்போது எனக்கு கொலுசு வாங்கிட்டு மறந்துடாதீங்க. சரிம்மா. அப்பா, இன்னைக்கு நேரத்தை கிளம்பாத. குடு குடுறா. பா. டாடா. பாத்தியா என் பசங்கள மருமகள் எப்படி இருக்காங்கன்னு? நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. பார்த்திபன் எங்க? வெள்ள 10, வெள்ள 20, வெள்ள 20, வெள்ள 30, வெள்ள 40. உள்ள வெளிய, உள்ள வெளிய. என்ன பார்த்திபா, பயந்துட்டியா? ஆடுறத விட்டுட்டு பொட்ட மாதிரி தலை குனிஞ்சிட்டு இருக்கிற என்னதைய? நீ ஆடுற திருட்டு ஆட்டத்துக்கு கைய மட்டும் இல்ல, உன் காலையும் சேர்த்து எடுக்கிற. அடிபட்டுடுச்சிங்களா? ஏண்டா தடியா, அண்ணன் திஷ்டு பொம்மை மாதிரி நிக்கிறாரே. அது இருக்கட்டும் அப்படியா? அந்த பொண்ணு யாரா? சொல்றேன். வா. அச்சட், அச்சட், அச்சட். நீ எந்த ஊருக்கா? ஏ தடியா, கமா. அண்ணா நகர் அண்டாலு, ஐநா வர கபாலு, ஐசிய கூட 1. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல அதையும் தாண்டி புனிதமானது. அதிக பிரசங்கத்தனமா பேசாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். ஐயோ, அக்கா சிரிக்குது. அது சரி, நீ எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையா? சாத்தூர். உன் பேர் என்ன? பிரமீளா. அது சரி, இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? நான் எங்க ஊர்ல ஒரு டீ கடை வச்சிருந்தேன். ஆனா ஒருத்தர் கூட காசே கொடுக்கல. யாரு? எங்க ஊர்ல இந்த சோம்பேறி பசங்க ஓசில டீ குடிச்சு திவாலாக்கிட்டாங்க. நீ இந்த ஊருக்கு எதுக்கு வந்தான்னு கேட்டேன். இந்த ஊரு நாட்டாம பெரிய மனசு பண்ணி இடம் கொடுத்தா நான் டீ கடை வச்சு பழிச்சுக்குவேன். அவ்வளவுதானா? இவர் மனசு சாராய கடையை வச்சு கொடுப்பாரு. என்னடா சொன்ன? அது இல்லன்னா இந்த பொண்ணு கடை வைக்கிற விஷயம் பெரியவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அது உன்கிட்ட வரதுக்கு பதிலா நீயே இதை ஜெட்டில்மென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன் கெப்பாசிட்டி நிக்கல. என்ன யோசிக்கிற? அட ஒத்துக்கன்னு சொல்றேன். சரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இடத்தை காட்டுங்க. ஆமா, நான் கேட்ட உடனே இடம் கொடுக்கறேன்னு சொன்னாரே, அவர் யாரு?
நீ பார்க்கணும்னு வந்தியே இந்த ஊரை நாட்டாம அவருடைய செல்ல புள்ள எங்க அண்ணாத்த அடைக்கலம் கொடுக்கிற கிருஷ்ண பரமாத்மா வாக்க எடுத்து வாடா. காத்தவரா என்ன சொன்னா சுத்தி இருக்கிற 18 பட்டியும் கிடுகிடுன்னு நடுங்கும். நான் ஊருக்குள்ள காலடி வச்சா உழுதுகிட்டு இருக்கிற மாடு கூட அடுத்தடி எடுத்து வைக்க யோசிக்கும். ஆனா நீ அந்த ராஜதுர பையன்கிட்ட அடி வாங்கிட்டு பொட்ட மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிறியே. உன் உடம்புல ஓடுறது ஏன் ரத்தம் தானா இல்ல நம்ம பண்ணையில வேலை பார்க்கறவங்களுடைய ரத்தம் ஓடுது? இதுதான்டா ரோஷங்கிறது. தூங்கிக்கிட்டு இருக்கிற பாம்பு தட்டி எழுப்பி மகுடி ஊதி அது தன்னை மறந்து படம் எடுத்து ஆடுறப்போ கட்டையால் அடிச்சு கொள்ற வம்சம்டா நம்மளுது. அப்பேற்பட்ட வம்சத்துல பேரை கெடுக்கிறதுக்கு நீ பிறந்திருக்க. இன்னும் ஒண்ணு கெட்டு போயில. நீ ஊன்னு சொன்னா புல்லா தண்ணி அடிச்சுட்டு அவனுக்கு கீழே மேலே சேர்த்து வச்சிடுறேன். நீ தண்ணி அடிச்சுட்டு அவனுக்கு வச்சேன்னா அவன் அப்பன் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம இதுல சுருவி விடுவான். அப்புறம் நாம தலை குனிஞ்சுதான் நிக்கணும். இந்த மாதிரி ஐடியா உனக்கு எங்க வருது? ராஜதுரையை அழிக்கணும், பார்த்திபனையும் அழிக்கணும். எப்ப மகுடி ஓதணும்னு நான் சொல்றேன். இதையே பண்ண முடியல, வேற என்னதான் பண்ண போறியா? தண்ட சொல்லுங்களா? அப்போ இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ரிப்பனை கட் பண்ண முடியல. யாருதான் அந்த கத்திரி? அம்டம் கோபால்து. ஊர்ல இருக்கிறதெல்லாம் வெட்டி வெட்டி கத்திரி ஓகே போச்சு. நானும் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாத்த ரிப்பன் கட் பண்ண போறாரு, உன் சாமான சாணா முடிச்சு சார்பா வையன்னு. அவன் சாணா பிடிக்காம அப்படியே குடுத்துட்டானா? முடிய வெட்டுற கத்திய வச்சு ரிப்பனை கட் பண்ண முடியுமா? உங்களுக்கு அறிவே இல்லடா. அவ்வா உனக்கு மூளை வேலை செய்யுதே. டேய் தடியா, எட்ரா கத்திய வெட்டிடுற. இதுவா அதே ஜாமான்தான். ரிப்பன் கட்டிங் எதை செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்ப்பா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படல. சவுண்ட் ஜாஸ்தியாவது. உன் அவசரத்தை பார்த்தா நீயே திறந்து வடை எல்லாத்தையும் வாங்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்ப போல இருக்க. வந்த மாதிரி 4 பேர் வந்தா போறோம், கண்டிப்பா இந்த கடை திவால தான். கட் பண்ணுங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ரிஜா, என் பையன் கூட கொண்டு வா. சரிப்பா. எல்லாரும் இப்படி கூட்டமா நின்னா ஏதாவது விஷயம் இருக்கும். அப்பா, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க இடத்த டீ கடைக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். மாமா, அந்த இடத்துல நாங்க ரைஸ் மில் வைக்கலாம்னு இருக்கோம். ரைஸ் மில் வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அந்த இடத்துல தான் வைக்கணுமா? அது இல்லப்பா. வாய மூடு. இந்த ஊர்ல 2500 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல 1000 ஏக்கர் நிலம் நம்முடைய. வேற எங்கேயாவது வைக்கலாம்ல? பார்த்திபன் கொடுத்த இடம் தான் வேணுமா? அது இல்லப்பா. பேசாத. இவன் என்னடா தப்பு பண்ணுனா? இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வந்தா அவளுக்கு உதவி பண்ணா. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தோலை உரிச்சிருப்பேன். இவன் இப்படி பண்ணினதுனால இந்த ஊர்ல இந்த ராஜதுரையோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஒசந்துருச்சு. எல்லாரும் போங்க. ஏய், நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எவனாவது ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பா, அக்கா, கூடைய கொஞ்சம் இறக்க. ஏன் ஜானகி, என்னாச்சு? அது இல்லக்கா, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? ஓ, புரிஞ்சது. நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாமா, நானே எடுத்துட்டு போறேன். ஒரே ஊர்ல இருக்கிறவங்க இது கூட பண்ணலனா எப்படி? நீங்க போங்க. சரி. அக்கா, நேர மாச கர்ப்பிணி இப்படி எல்லாம் செய்றீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? அவ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் பிரசவம் சுலபமா ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தெரியாதே. அம்மா, உனக்கு கல்யாணம் ஆனா இத பத்தி எல்லாம் தன்னால தெரிஞ்சுக்குவேன். அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்காக்கா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க. பாவம் நீ, எங்களால உனக்கு கஷ்டம் இல்ல? இதனாலதான் எனக்கு கோவமே வருது. நான் தான் சொன்னேன்ல, ஒரே ஊர்ல இருக்கிறவங்க இது கூட செய்யலனா எப்படி? அதுவும் இல்லாம என் வாழ்க்கையில அக்கா தங்க பாசம்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ஆண்டவனை வேண்டது ஒண்ணுதான், என்ன மாதிரி இருக்கிறவளுக்கு எங்க போனாலும் உங்களை மாதிரி அக்கா தங்கச்சி கிடைக்கணும்னுதான். நீ முன்னால போன பின்னால வர. வணக்கம். டேய் நிறுத்துடா. பாவம், அந்த பெரியவர் அவ்வளவு அடக்கமா மரியாதையா வணக்கம் வச்சுட்டு போறாரு. கை எடுத்து கும்பிட்டா நீ என்ன குறைஞ்சு போயிடுவியா? கும்பிட்டனா சீத்தடியா, 2 கையை தூக்கி கும்பிட வேண்டியதானேன்னு அண்ணன் சொல்றாரு. ஓட்டுற தண்டச்சோறு. இனிமே செய்யறேன்னா. ரைட்.
குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது. வணக்கம் தம்பி. மத்தானின் உடம்பு வணக்கம் சூடு ஐயா. குப்புறதுக்கு தள்ளி விட்டடா குண்டு பயலே. எப்படிடா வண்டி ஓட்டும் போது கூப்பிட முடியும் குட்டை? ஏண்டா பரதேசி, 2 கை எடுத்து கும்பிட சொல்ல. உனக்கு அறிவு இல்லையா? தள்ளி சொல்லு. ஏண்டா பால் கூட. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா இன்னைக்கு நாக சதுர்த்தின்னு சொல்லி காலையில இருந்து எதுவும் கொடுக்காம எங்களை பட்டினி போட்டேன். அந்த புத்துல பாலை ஊத்துறதுக்கு பதிலா என் வயித்துல பாலை ஊத்திருந்தா உனக்கு புண்ணியமாக கிடைச்சிருக்கல. புண்ணியமா புண்ணியம். உன் வயிறு நிறையறத ஒண்ணுதான், கூவத்தை கிளீன் பண்றதா ஒண்ணுதான். நான் போய் பால் ஊத்திட்டு வர வரைக்கும் அமைதியா அக்கா, இருக்கேன். அக்கா, அங்க பாரு, அங்க பாரு. அங்க சாமி கும்பிடுறாங்களே, யாரு தெரியுமா? யாரு? அவங்கள பார்த்தா இந்த ஊரே மதிக்கும். வெறும் மதிப்பு மட்டும் இல்லக்கா, பஞ்சாயத்துல ஓய்ப்புங்கிற மரியாதை. பாத்துக்களோட அம்மா. ஐயோ பாலுக்கே ஊத்திட்டியா? ஒண்ணு நான் ஒண்ணும் ஊத்தல. நான் உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன். இங்கே வந்து நீ குழந்தைய அடிக்கிறீங்க. இல்லம்மா, புத்துல ஊத்த வச்சிருந்த பாலை இவ கீழே ஊத்தி விட்டுட்டா. அவ்வளவுதானே. இந்தாங்க, இந்த பால் எடுத்து புத்துல ஊத்துங்க. வேண்டாம்மா, நீ அந்த புத்துல ஊத்து. எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இதான் எனக்கு கோவம் வர்றது. அதுல இதே இடத்துல உங்க பொண்ணு இருந்து கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? இந்தாங்க. சரிம்மா, உன் மனசு வேதனைப்பட வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து ஊத்துவோம். வா. உன் பேர் என்னம்மா? பிரமீளா. எங்க கூட வீட்டுக்கு வா. இல்ல, இன்னொரு தடவை கண்டிப்பா வரேன். எங்க வீடு தெரியுமா உனக்கு? ஓ, இந்த ஊர்ல உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதவங்க யாரு இருக்காங்க? இப்ப பிறந்த குழந்தைய கேட்டா கூட பட்டுன்னு உடனே அடையாளம் காட்டிடும். கண்டிப்பா வரணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம தெருவுல விளையாடிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? எங்களை ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஸ்கூலுக்கு ஏண்டா போகலன்னா என்னைய கேள்வி கேக்குறீங்களா? 2 கொடுத்து என்ன? ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா ஸ்கூல் எங்க இருக்கு? இந்த ஊர்ல ஸ்கூலே இல்லையா? ஸ்கூல் இருக்கு, ஆனா டீச்சர் அம்மா இல்ல. பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதானே? தினம் போயிட்டு வரதுக்கு 14 கிலோமீட்டர். பஸ்ஸுக்கு யார் காசு கொடுப்பா? அதான் கில்லி தாண்ட விளையாடுறோம். கில்லியை கொடு. இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி சின்னவளா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. நீ இப்ப சொல்ல வந்தத உடனே சொல்லு. ஐயா இன்னைக்கு உன் கதையெல்லாம் இங்க தேவையில்ல, நேரடியா விஷயத்துக்கு வா. இங்க பாருங்க, சின்னவ பெரியவங்கிற வித்தியாசம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பஞ்சாயத்தை நடத்துறவங்கள நீங்களும் ஒருத்தர்னு மரியாதை கொடுக்கறேன். அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். குழந்தைங்க தான் வருங்காலத்து தூண்களுங்கிறது உங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஊர் எந்த நிலையில இருக்கு? பசங்க படிக்க நினைச்சா ஸ்கூல் இருக்கு, ஆனா டீச்சர் இல்ல. இந்த நிலையில இப்படியே நாம இருந்தா அவங்க படிச்சு பட்டதாரி ஆக மாட்டாங்க, பணத்துக்காக கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அத நீங்க விரும்புறீங்களா? இந்த ஊர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் சாராய் கடைங்க இருக்கு. தினம் சாயங்காலம் ஆனா போதும் இவங்க எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி குழந்தைங்களை அடிக்கிறாங்க. இப்படியே இருந்த பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சீங்களா? இங்க பார், இங்க பஞ்சாயத்து நடத்துறது ஸ்கூல் விஷயத்துக்காக. சம்பந்தமே இல்லாத சாராய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு லைசென்ஸ் இருக்கு, அவங்க வியாபாரத்தை நடத்துறாங்க. உனக்கு என்ன? மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னும் லைசென்ஸ பத்தி பேச வரலையே. நீங்க இந்த அளவுக்கு சாராய கடைங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு என்னவோ. என்னம்மா, என்ன விஷயம்? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. அது அவ்வளவு லேசுல சொல்ல மாட்டோம். ஏங்க காத்தவராயன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. பொத்திய உனக்கு ஏன் எரியுது? அவரே நாக வம்சம், புசு புசுன்னு கோபம் வரும். இங்க வந்து பேசுற. அங்க இருந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து நான் அங்க வந்து பேசுவேன். ஏன்னா பொசிஷன்ல மாற்றம் இருக்கணும்ல. அடிங்க ரெண்டு அறுத்துருவேன். மரியாதையா பேசு. நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப திமிரா பேசுற. வாய் மூடு. இவர் வயசுல உன்னோட பெரியவர் இல்ல, மரியாதையா பேச கத்து. ஐயா, இந்த வார்த்தையை உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நாம பஞ்சாயத்துல பேச வந்த விஷயம் வேற, இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் வேற. உன் விருப்பம் இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும், ஒரு ஸ்கூல் வைக்கணும்னு. ரொம்ப சந்தோஷம். நீ சொல்றது நாங்க எல்லாரும் வரவேற்கிறோம். பக்கத்து ஊர்ல ஒரு டீச்சரமா இருக்காங்க, அவங்களை இங்க வரவேற்கிறோம்.
எல்லாமே ஓகே ஓகே சிலைத்தும் சப்பீசும் வேண்டாம் வேண்டாம் நல்லாவே புரியுதம்மா எல்லாமே ஓகே ஓகே சிலைத்தும் சப்பீசும் வேண்டாம் வேண்டாம் நல்லாவே புரியுதம்மா சும்மா 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 யா 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 ya 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 அந்த ஹர்ஷத் நேதாவும் மோட்டோ சங்கர் எங்கிட்ட படிச்சாரையா அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் தான் ஹண்டிங் கத்தாரையா இதில் கொஸ்டினும் ஆன்சரும் இல்லையா நான் எஸ்ன பாஸ் எல்லாம் இதில் ரைட்டிங் எக்ஸாம் இல்ல இல்ல எல்லாமே பிராக்டிக்கல் தான் நான் காலேஜ் ஃபிகர் என் டீச்சிங் சுகர் சுகர் நான் காலேஜ் ஃபிகர் என் டீச்சிங் சுகர் வேளாக பிடிக்கத்தான் நீ ஏற்றிட்ட நீ காட்டு எங்க ஃபியூச்சர் ஹை ஸ்கூல் காலேஜ் போனா கூட லைஃபுக்கு நீ லெக்சர் வேளாக பிடிக்கத்தான் நீ ஏற்றிட்ட நீ காட்டு எங்க ஃபியூச்சர் ஹை ஸ்கூல் காலேஜ் போனா கூட லைஃபுக்கு நீ லெக்சர் கிளாஸுக்கு நாங்க ஆஜரு டீச்சர் இல்லைனா பேஜாரு பிளஸுக்கு மைனஸ் டீச்சிங் கிஸ்ஸுக்கு கோச்சிங் 1+1 அது 2 ஆமிஸ் 1+1 அது 3 ஆமிஸ் கணக்குல நாங்க வீக்கம்மா தட்டுக்க வரலாமா இந்த உலகம் ஒரு பாடசாலை பழமிருந்த வர்ண சோலை இங்கு ஆடும் வரை ஆட்டம் உண்டு இல்லைன்னா ஓட்டம் உண்டு உங்க ஓல்டேஜ் எல்லாம் கோல்டேஜ் தான் கத்துக்க ஏஜ் இல்ல கம்பவுண்டரி நடந்தாலும் கவலை இல்ல கல்விக்கு காலம் இல்ல அட தாத்தாவா சொல்லித்தாரே பாடத்தை கத்துத்தாரே அட தாத்தாவா சொல்லித்தாரே பாடத்தை கத்து
கத்துத்தாரே லவ் என்னும் டெக்னிக்க சொல்லிக் கொடு புல் மார்க்க வாங்க விடு வாழ்க்கை ஒரு பிக்னிக் என்று சொன்னா ஃபுல் டைம் நீ கத்துக்கொடு லவ் என்னும் டெக்னிக்க சொல்லிக் கொடு புல் மார்க்க வாங்க விடு வாழ்க்கை ஒரு பிக்னிக் என்று சொன்னா ஃபுல் டைம் நீ கத்துக்கொடு ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? இந்த ஊரு பிரசிடென்ட் சார் யாரு? பிரசிடென்ட் எதுக்கு? நான் இல்லையா? ஏன் நான் இல்லையா Don't touch me. டேய் பொடியா, என்னடா பெருசுங்களா ரொம்ப குஷியா இருக்காங்க? தடியா புது ஃபிகர் வந்தா எல்லாரும் இப்படிதான் சொல்லி விடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏதாவது தெரியுமா? எதையா இதெல்லாம்? அது வந்துங்க, இவங்க உங்க வீட்டுக்கு வழி கேட்டாங்க. கைய பிடிச்சு கூட்டு வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கையெடுன்னு சொல்றேன்ல, உங்க வீட்டை காட்டலான்னு. அதை கையை பிடிக்கணுமா? இடு. நீங்கதான் பிரசிடென்டா? இல்லம்மா, நான் இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஏன் இந்த ஊருக்கு வர சொன்னீங்க? அதாம நான் பண்ண பெரிய தப்பு. பசங்களுக்கு படிப்புக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரவழைச்சேன். இது பாருமா, நீ பஸ் விட்டு இறங்கின உடனே இந்த ஊர்ல புயல், பூகம்பம், சூறாவளி எல்லாம் வந்துருச்சு. ஒருவேளை நீ இங்கேயே இருந்தா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். தயவு செஞ்சு என்னைய கும்பிடுறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாம்மா? நீ வந்த பஸ்லயே திரும்பி போயிட்டா உனக்கும் ஆபத்து இல்ல, இந்த ஊருக்கும் ஆபத்து இல்ல. என்ன பிரசிடென்ட் ஐயா, வந்ததும் வந்துட்டாங்க. இங்கேயே இருக்கட்டுமே, முதியோர் கல்வியாவது எடுப்பாங்க. வாயை மூடுங்க. ஏய் பொடி, அங்க வா. தள்ளியோ இது பழம் கூட கிடையாது. இந்த பார்வை பாக்குறியா நீ? பாரு, இவங்களை போய் அந்த பஸ்ல ஏத்தி விட்டுவான். போ. சரி. எடுத்தாலும் 25 rupees. ஆம்பா, இது என்ன வேலை? 25 rupees. என்ன தேவரு பேச இங்கிலீஷ்ல பேசணும் போறாரு? பேசட்ட விடுறா, நாமளும் பேசுவோம். நமக்கு இங்கிலீஷ் தெரியாதா என்ன? ஏன்பா நீ ரொம்ப ஜாஸ்தி வேலை சொல்ற? அவ்வளவு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. 25 rupees தரியா? இல்ல 25 rupeesக்கு குறைச்சலாம் எதுவும் கொடுக்க முடியாது. யோ, 25 ரூபாய் ரொம்ப அதிகம் யா. நாங்க தான் 25 rupees தரோம்ல, கொடுக்குறியா? யோ, மூடிக்கிட்டு போறியா? என் கடையில எதை எடுத்தாலும் 25 rupees தான். சரி, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய. மரியாதையா சொல்றேன், 25 rupeesக்கு தரியா இல்லையா? யோ யோ என்னைய தகராறு? அது இல்ல பெரியவரே, இவரு 25 rupees சொல்றாரு. நாங்க 25 rupees தரேன்னு சொல்றோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா இழிப்ப? இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசணும், இல்லன்னா வாசுவ மூடிக்கிட்டு அழகா தமிழ்ல பேசணும். நானும் இதத்தான் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு கேட்டா தானே. என்னங்க பெரியவரே, நீங்க பஞ்சாயத்து பண்ணி இதை வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்க உங்களையே வந்துகிட்டு இருக்கீங்களே. ஏம்பா, இங்க இருக்கிறது எது எடுத்தாலும் 25 ரூபாய் தானே? நான் சொல்லும் போது உன் காதுல என்ன வச்சிட்டு இருந்த? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. 25 ரூபாய் தானே? என் கடையில இருந்து எந்த பொருளை எடுத்தாலும் 25 rupees worth தான். அதுக்கப்புறம் பேச்ச மாத்த கூடாது. இப்பவே சொல்றேன், எது எடுத்தாலும் 25 ரூபாய் தான் தருவேன். அப்புறம் தயார் பண்ண கூடாது. டேய், எங்களுது 25 rupees வம்சம். இத்தப்படி நான் 1 ரூபாய் தரேன், நான் 1 தரேன். இத பத்தியா? ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கட்சியில 25 ரூபாய் வித்து பொண்ணைய தள்ளிட்டு போயிட்டாயா? உயரத்தை பார்த்து நீ இடப்படாத. என் பொண்ணை விடுறா, என் பொண்ணை விடு. சொட்ட ஒரு அடி முன்னாடி வச்சா இங்க தலை உருளும். நீ கேட்ட, நான் கொடுத்தேன். எனக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் இருடா. இல்ல, நீ என் பொண்ணை தள்ளிட்டு போ, ஆனா இத கட்டிடு. எங்க இருக்குல்ல? இருக்குடா. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யலாம்னா, நேரா சந்தைக்கு போய் சுண்டல், கரும் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போயிட்டு ஜாலியா மஜா பண்ணிட்டு வந்துடலாம். அடியா, அதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? நீ இருக்கும்போது பணத்துக்கு என்ன கவலை? புடியும் கரெக்டா சொன்னா. என்னத்த திருப்பதி லட்டுன்னு சொன்னா ஓரளவுக்கு நம்பலாம். பஞ்சாயத்து தலைவருடைய பையன் பார்த்திப உங்ககிட்ட பணம் சொன்ன
எந்த பையன் நம்புவான் சொல்லு அண்ணாத்த. டேய் ஓ மேல சத்தியம் என்கிட்ட பணம் இல்லடா. நீ எதுக்கும் கவலைப்படாத, பணம் தானே பிரச்சனை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரெடியா? யாராவது வந்தா சிக்னல் கொடு. ஓஹோ அண்ணாத்த ஃபாலோ. இன்னை விட உயரமா இருக்கே. யா. யா. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. தடியா 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய். வாங்க சார் வாங்க. சூப்பர் ஞானி. சந்த காசு எடுங்கடா. எந்த தோப்புல இருந்து இத திருடிட்டு வந்தீங்கடா? எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? நாங்க தான் உங்க சந்தா காசு கட்டுறோம்ல. ஏய் திருட்டு பசங்களா, ஓவரா போறீங்க. உங்க 2 பேருக்கு கீழே மேல சேர்த்து வச்சிருவேன். வைங்க வைங்க, நாங்க நிறைய பாத்துக்கிறோம். டேய் காளி, பன்னு புதுசா வந்திருக்கா, சூப்பரா இருக்கு. இந்தாண்ணா சந்தா காசு. ஏய் சும்மாரா, பன்னை எடுத்துட்டு போய் வீட்டுல ஜாம் தடவி சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாம் அங்கேயே கொடுக்குது. மொத்தம் எவ்வளவு ஆச்சுப்பா? எவ்வளவு ஆனாலும் என் கணக்குல கழிச்சுக்கிட்டு பாப்பா சரக்க கொடு. சரிண்ணா. பொறுக்கிங்க கிட்ட கை நீட்டி வாங்கி பழைக்கிற நிலைமை எனக்கு இல்ல. வேற எவனாவது நொட்டானா வாங்கி சொல்லிக்குவியா? வாய்க்கு வந்தபடி பேசுன, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏதா நாக்கியா? இந்த இந்த இந்த
பையனுக்கு சந்த காசு கட்டுற அருகதை இருந்தா வியாபாரம் பண்ண சொல்லு. என் பையன் வசூல் பண்ண போனா அவனை போட்டு அடிச்சிருக்கானே, இது என்ன நியாயம்? கேளுங்கய்யா கேளுங்க. இவர் பெரிய மிராஸ்தாரு, பஞ்சாயத்து தலைவர்னா இவர் பையன் ஊர்ல இருக்கவங்கள அடிக்கணுமா? இங்க பாரு காத்தவராயா, பஞ்சாயத்துல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீ ராஜதுரையோட பையன் மேல பழி சுமத்துறது தப்பு. ஏய், நீ என்ன அவருக்கு ஒத்து ஊதுறியா? எப்போ அவருக்கே சப்போர்ட் பண்ற? இந்த ஊர் முழுக்க பாத்துருக்கு. நான் கேக்குறதுல என்னையா தப்பு? யோ, நான் உன் பையன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு முதல்ல கேடு. வாய மூடுறா. இந்த காத்தவராயன் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணு தனியா போனா ஜொல்ல விட்டுக்கிட்டு நாய் மாதிரி சுத்துற பழக்கம் இருக்கு. ஏய், மரியாதை மரியாதை. நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லதுன்னு. இதே மாதிரி ஏகின்னு சொன்னா நானும் உங்களை வாடா போடான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்ன நாக்கு ரொம்ப நீளுது? யோ நிறுத்தியா? ஐயா, நான் மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்க போனப்போ இதோ நிக்கிறானே இந்த பொறுக்கி தேவையில்லாம வம்புக்கு இழுத்து என்ன கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல மட்டும் இவர் வந்து என்ன காப்பாத்தலன்னா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இதோ இவங்க எல்லாம் இருந்தாங்க, கேளுங்க. ஐயா, இது உண்மையான எனக்கு சந்தைக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் சந்தைக்கு எடுத்துட்டு வந்த சரக்கு எல்லாம் இந்த பாலசேகரனால வீணா போச்சு. இவனால இனிமே இந்த சந்தையில கடையே வைக்க போறதில்ல. போங்க. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அப்பா, எனக்கும் பணம் வந்துரும். இப்ப தெரிஞ்சதா தப்பு பண்ணது யாருன்னு? உங்க எல்லாருடைய சாட்சியை ஆதாரமா வச்சு காத்தவரானுடைய புள்ள பாலசேகரன் தப்பு செஞ்சான்னு உறுதியாயிடுச்சு. இவங்க சந்தையில வசூல் பண்ண பணத்தை பஞ்சாயத்துல முழுசா ஒப்படைச்சாகணும். அந்த பணத்தை பஞ்சாயத்து பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நஷ்ட ஈடா கொடுக்கும். இன்னையிலிருந்து இந்த காத்தவரானா இருந்தாலும் சரி, அவருடைய புள்ள பாலசேகரனா இருந்தாலும் சரி, சந்தையில பணம் வசூல் பண்ற உரிமை இல்ல. அது என்னையோட ரத்தாகுது. இதுதான் இந்த பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஆமா, நேத்துல இருந்து என் கடை பக்கமே வரல. உனக்கு தெரியாதா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, உனக்கு தெரியாதுடா. எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. பாவம், அப்பாவே பொண்ணுடா. நம்ம ஊரு பொண்ணா இருந்தோம் இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியலன்னா கேட்கறது கஷ்டமா இருக்குடா. ஏய், பார்த்திப இப்படி பண்ணிருக்க கூடாதா? என்ன சொல்றீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் நிச்சயான விஷயத்தை உன்கிட்ட சொல்லியா? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் ஒரு வார்த்தைக்கு இந்த சைடு எங்களால வர முடியாது. கல்யாண வீட்லயே ஜாம் ஜாம் இருந்துருவோம். என்னக்கா பேச்சா காணோம்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. அதுவும் இல்லாம நீங்க வேற ஒரு வாரம் அங்கே இருக்க போறேன்னு சொல்றீங்க. சும்மா தமாஷுக்கு தான், உன்னை அழ வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம். அக்கா, நிச்சயதார்த்தம் நம்ம பார்த்திபனுக்கு இல்ல, அவ தங்க கிரிஜாவுக்கு. நாங்களாம் அங்க போறோம், நீ வெள்ளையாக்கா? அவர் கூப்பிடாதப்ப நான் ஏன் வரணும்? எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு, நாங்க போறோம். கல்யாண சாப்பாடு போடவா? குள்ளா கூடவா? ஓ, என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க பண்ண வேலைக்கு கோவம் வராம வேற என்ன வரும்? நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். என்ன இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையே? அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? நான் அவ்வளவு உங்களுக்கு கேவலமா போயிட்டேனா? உனக்கு பிரமீலான்னு பேர் வச்சதுக்கு பதிலா பத்ரகாளின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்? வேற என்ன, நம்ம வீட்டு ஆளுங்களையே வாங்க வாங்கன்னு கூப்பிடுமா என்ன? அறிவு வேண்டாம் உனக்கு? நம்ம வீட்டு ஆளுங்களா? வழிஞ்சது போதும், உள்ள போய் கிரிஜா அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. என்ன வேலை? ஆட்டா கல்யாண வேலைலாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்பா அந்த மாங்காய் எடுத்து வைப்பா? அக்கா, மனசு நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாதவளாட்டு வெக்கப்படுறத பாரு. உன் உள்ளம் கவர்ந்த அந்த கள்வன் யாருமா? மாயவரம் சங்கரலிங்கத்தோட பெரிய மகன். ஓ, கெட்டிமேளம் மங்கல்யம் குணானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்னாமி துபகே சஞ்சீவ சரதம் சதம். லட்சுமி, ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நேரமாச்சு. யாராவது ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. போ விஜயா. அப்பா, வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, உன் புருஷன் கூட இல்ல, சும்மா ஒரு பாட்டு பாடு. மங்கள மங்கை சோபனம் என்னென்ன சொன்ன மோகனம் செடின காமன் வாகனம் சிதிரிதேய சேரணம் ராத்திரி எதுக்கு மாறா
காதல் பூமி தொட மேற்கு திசை மறையும் தங்க வண்ண முகம் கொண்ட சின்ன நில பார்த்து அதை வரையும் மேகமாலை துவக்கும் பூமி முகம் துடைக்கும் காதல் கவிதையை கண்ட அலைகள் துள்ளி துள்ளி கொதிக்கும் காதல் பூமி தொட மேற்கு திசை மறையும் தங்க வண்ண முகம் கொண்ட சின்ன நில பார்த்து அதை வரையும் மலைகளை போ தாண்டி மனம் குதிக்கும் காற்று வெளியினில் காதல் படகினில் ஆசை புறா மிதக்கும் இதழ் தாழாமலே சிவக்கும் இல்லை ஓயாமலே கொடுக்கும் ஏகாந்த தேசத்தில் ஊர்வலம் மாலை சூரியனை காதல் பூமி தொட மேற்கு திசை மறையும் தங்க வண்ண முகம் கொண்ட சின்ன நில பார்த்து அதை வரையும் மேகம் தலை தவட்டும் பூமி முகம் படைக்கும் காதல் கவிதையை கண்ட அலைகளை துள்ளி துள்ளி குதிக்கும் சிக்கி தீரக்கையிலே முத்து அங்கு சிரிக்கும் கிண்ணில் கையில் ஐநூறு கையில் முத்தம் ஒன்று கொடுக்கும் உயிர் நீரோட்டமோ இழுக்கும் உடல் போராட்டமோ தீரும் தேகங்கள் ஓடங்கள் ஆகிடும் மாலை சூரியனை காதல் பூமி தொட மேற்கு திசை மறையும் தங்க வண்ண முகம் கொண்ட சின்ன நில பார்த்து அதை வரையும் மேகம் காலைக்கு மட்டும் பூமி முகம் துடைக்கும் காதல் கவிதை கண்ட அலைகளை துள்ளி துள்ளி துடிக்கும் பறந்து போகும் வீராப்பு கும்மனை இருக்கு மத்தாப்பு ஜமுனான சாதி திப்பு தலுக்கி குலுக்கும் ரோஜாப்பு விளக்கம் கொடுத்தா பொல்லாப்பு அப்பா என்னடா எதுக்கு வந்த என்ன வேணும் அப்பா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்ப்பா 500 ரூபாயா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு கலப்பா வந்து உட்கார்ந்துருக்க என்கிட்ட பணம் கிடையாது எனக்கு வேணும்ப்பா ஏய் பேசுறதே பேசிக்கிட்டு இருக்காது உனக்கு ஏதாவது வேணும்னா உங்க அம்மாட்ட போய் கேளு போ போ நான் அம்மாவை கேட்க மாட்டேன் உன்னதான் கேட்பேன் என்னடா இது அறக்கேடு வயசாச்சு அடம் முடிக்கிறியே எல்லாரும் முன்னாலும் மானத்தை வாங்காத எழுந்திரி அப்பா எழுந்திரி எந்திரி போடா எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாண வேலை முடிச்சிட்டேன் நம்ம 3 பேர் சேர்ந்து படத்துக்கு போலாமா எந்த படம்டா சூப்பர் ஸ்டார் படம் அட்டக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயம் அது பாச்சாடா மடையா ஏதோ ஒரு படம் வாங்க போட
என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? கையில பணம் இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? பணம் இருந்தாதான் உன் மூஞ்சி ஹீரோ வாட்டம் இருக்குமே. கவலைப்படாத சகோதரா, என்கிட்ட இருக்கு கொடுக்கவா? உன்கிட்ட ஏத்துறா? அதுவா, கிரிஜாக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு மடியில கை வச்சுட்டேன். எவ்வளவு தேரும்? ஒரு 20 ரூபாய் தேரும். பரதேசி, ஒரு 200 அடிச்சிருக்க கூடாது? அந்த பரதேசி 20 ரூபாய் வச்சுனா அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ, சரியா செஞ்சீங்கண்ணா. தடியா, எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்டா. 500 ரூபாயா? அக்கட சூடு. என்னப்பா ஒரே ஒரு ஆடு தான் கிடைச்சதா? ஊர்ல இருக்கிற ஆட்டையெல்லாம் கொண்டு வருஷம் தொங்கிட்டு எங்க கொண்டு வந்து கொடுக்கறதே? பேசாம வாயை பொத்துட்டு பணத்தை கொடுப்பியா? சரி சரி, வேற ஏதாவது ஆடு கிடைச்சா கொண்டு வாங்க, கூட கொஞ்சம் ரேட் போட்டு தரேன். இதுவே ஜாஸ்தி. இது தெரிஞ்சா என்ன நடக்க போதோ? சரி டேய் வாங்கடா. உன் ஆடுதான், இந்த தடியெல்லாம் எடுத்தான். அக்கா வாக்கா. என்னடா? அட வாக்கா சொல்றேன். ஏய், என்னன்னு கேக்குறேன்ல. ஏதடியா உடவு குடுறா. யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உடவை நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப முதல்ல போய் கட்டிட்டு வா. முதல்ல யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ குறுக்குறுக்கு பேசிக்கிட்டே இருக்க. போய் கட்டிட்டு வான்னு சொல்றல. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுடா. நான் அப்பவே சொன்ன, அவனையே போய் கொடுத்துட்டு வான்னு கேட்டானா அவன்? யாரு? பார்த்திபன். நில்லுடா. சுப்பையாவோட ஆடு எங்க? எனக்கு என்ன தெரியும்? சுப்பையா, ஐயா, ஆட்டோட விலை என்ன? 750 ரூபாயா? கதை விடாத. அந்த கடைக்காரன் கொடுத்தது 500 ரூபாய் தானே? சுப்பையா, ஐயா, நீ வீட்டுக்கு போ, நான் அனுப்புறேன். சரிங்க ஐயா. பார்த்திபா, வீட்டுல இருக்கிறவங்க பணம் கொடுக்கலன்னு ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட திருட ஆரம்பிச்சிட்டியா? சாபாஷ். இந்த பஞ்சாயத்து தலைவரோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்க வச்சுட்ட. உங்க மரியாதை காத்துல பறக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நீயே இப்ப பாத்தேலடா, கறிக்கடை சுப்பையா வீட்டுக்கு வந்து பணம் கேட்டத. அது போட்டோம், அப்படி என்னடா உனக்கு 500 ரூபாய்க்கு செலவு? பெரியவங்க தப்பு பண்ணா யாருக்கும் தெரியாது, ஆனா சின்னவங்க தப்பு பண்ணா தேவையில்லாம கத்துவீங்க. டேய் பார்த்திபா, யார்கிட்ட பேசுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசு. விஜயா, நீ சும்மா. நாங்க என்ன தப்பு பண்ணப்பா? கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கும் கல்யாணத்துல நமக்காக வேலை பார்த்தவங்களுக்கும் கையில தாம்பூலத்தை கொடுத்து அதுவும் பத்தாதுன்னு புடவை ஜாக்கெட்டு அது இதுன்னு கொடுத்து அனுப்புனீங்களே, அதுல என்ன தப்பு? அங்கதான் தப்பு இருக்கு. இங்க பாருங்கப்பா, நம்ம சொந்த இல்லைன்னாலும் கூட கல்யாணத்துக்கு வந்து 4 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலே அவளுக்கு அன்பளிப்பா ஒரு புடவையாவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையாப்பா? நீங்க யார பத்தி சொல்றீங்க? பிரமீளாவை பத்தி. அம்மா பசிக்குதும்மா, வா. பாத்தியா உன் பிள்ளைய? என் முன்னாடி நின்னு என்னையே ஏத்து பேசுறான். டேன்னு அதட்டி சத்தம் போட்டு சொன்னா பயந்து போய் உட்கார்றவன் நம்மளே ஏத்து பேசுறான். ஏன் அப்படி பேச மாட்டான்? நாம ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சிருந்தோம்னா அவன் இப்படி பேசுவானா? நாம அதை செய்யல, அதான் இப்படி பேசுறான் அவன். விஜயா, பார்த்திபனுக்கு அந்த பிரமிளாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். யார சொல்றீங்க? அந்த டீ கடை பொண்ணு. முதல்ல உங்க புள்ள சம்மதிக்கிறானான்னு அவனை கேளுங்க. அவனை என்ன கேக்குறது? பின்ன என்னங்க, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. மனசுக்கு பிடிச்ச உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சந்தோஷமா இருக்க முடியும். விஜயா, மனசுக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு ஏன் புடவை வாங்கி கொடுத்தான்? புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு அன்பு தேவையில்லை, அனுதாபம் இருந்தா போதும். அனுதாபத்தை நீங்க அன்பு நினைச்சிட்டீங்க. வேணா நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கணும், அவனே கூப்பிட்டு கேட்டுடலாம். கண்ணுக்குள் பொன்மின்னல் கை வீசுது.
தெய்வ முல்லை பொன்முல்லை தெய்வ முல்லை ஈடில்லை. நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிருப்ப. நீ எனக்கு பிரமிளா, நீ விருப்பப்பட்டா உன்னை என் மருமகளாக்கிக்கலான்னு இருக்கேன். அதாவது பார்த்திபனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உனக்கு விருப்பம் தானம்மா? ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பியசராகவே கருவே நமக. ஒண்ணு விஷ்ணு வாங்க. அக்கா அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பியசராகவே கருவே நமக. மாலை மாத்திக்கோ, மாலை மாத்திக்கோ. மாங்கல்யம் சம்மானேன
படியில இருக்கிற அரிசிய வலது காலால தள்ளிட்டு மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்குள்ள வாமா. தள்ளிட்டு உள்ளவாமா. என் வலது கால எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்னம்மா? நான் ஒரு விபச்சாரி. இப்ப இந்த படியை தாண்டி உள்ள வரட்டுமா? பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஆத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு கூடன்னு. இப்ப நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இவன் அவளுக்கு இடம் கொடுத்தப்பவே சொன்னேன், அவ இவனுக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டான்னு. என் பேச்ச யாரும் கேட்கல. அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத அனாதர் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். எங்களுக்கு என்னங்க தெரியும் அவ ஒரு விபச்சாரி, நடத்த கெட்டவன்னு? இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? வீட்டுல இருக்கிறவங்கள நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறது நல்லா இல்ல. அது இல்லப்பா. பேசாதீங்க. பார்த்திபா, மருமகளை கூட்டிக்கிட்டு உள்ளவா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னா நாளைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள இந்த ஊர் முழுக்க நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த வீட்டு மருமக இந்த வீட்டுக்குள்ள வந்தாகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நானே சொல்றேன். தினமும் ஒரு புருஷன், இவளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம். என்னங்க தூங்கலையா? தூங்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் எப்படி சொல்றீங்க? அந்த பிரமிளாவை மருமகளாக்கிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வராம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. இந்த வேதனையும் வந்திருக்காது. நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம தலையில ஆண்டவன் என்ன எழுதிருக்கானோ அதுதானே நடக்கும். உயிரே மோகமா விரகம் பாவமா கூடல் உனை தேடுதே என் மனம் நிம்மதி தேடுதே. உயிரே மோகமா விரகம் பாவமா கூடல் உனை தேடுதே என் மனம் நிம்மதி தேடுதே. விரல்களும் இங்கே வீணையும் அங்கே இடையில் இசையும் இங்கே மஞ்சமும் இங்கே மயக்கமும் இங்கே அணைக்கும் மலர்வனம் இங்கே அழகெனும் கோயில் அர்ச்சனை நேரம்
கதவினை சாத்தும் காரணம் என்ன? காமத்தில் கௌரவமில்லை, ஜாமத்தில் உன் துணை இல்லை. உயிரே மோகமா விரகம் பாவமா, கூடல் உனை தேடுதே என் மனம் நிம்மதி தேடுதே. காற்றினில் ஏறி கனவுகள் வந்து உயிரினை உரசியே கொள்ளும், இதயத்தை தாக்கும் உறவுகள் ஏக்கம் உன் துணை ஒரு நொடி கேட்கும். தனிமையின் தொல்லை இனிமைகள் இல்லை, வாழ்ந்திட இங்கே வழிகளும் இல்லை, ஊடலும் கூடலும் இல்லை, என் உயிர் என்னிடம் இல்லை. உயிரே ஓடிவா இருளே ஓடிப்போ, இன்று நான் இனி இல்லை, கூடவா வாடவா கண்மணியே. உயிரே ஓடிவா இருளே ஓடிப்போ, நீன்றி நான் இனி இல்லை, கூடவா வாடவா கண்மணியே. அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாருமா. நீ என்னமா தப்பு பண்ணீங்க? நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. தப்பு பண்ணதில்ல நீங்க தான். நாங்களா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஒரு நடத்த கெட்டுள்ள மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் போய் இன்னொரு வீட்டுல மருமகளா எப்படிமா வாழ முடியும்? சொல்லுங்கம்மா. ஏங்கா ஒழிஞ்சது பீடன்னு இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா புருஷங்காரன் துரத்திட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நம்ம தலையில வந்து உக்காந்துட்டாளே. இது ஒரு நடத்த கெட்ட குடும்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்தாவதுதான் சும்மா இருப்பா சொல்லு. அந்த பிரமிளா நம்ம வீட்டுக்கு வந்தா என் வேலையில கொஞ்சம் குறையும், அவ வீட்டுல எல்லா வேலையும் செய்வானுதான் நாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். தலையெழுத்து இந்த குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்து மானம் மரியாதை எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு போயிட்டா. சிங்கமுனரி சீனிவாச வம்சத்துல பிறந்தனா இந்த நடத்த கட்ட குடும்பத்துல வந்து சேர்ந்த பாரு. இதெல்லாம் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க எல்லாம் எல்லா பொறுப்புகளையும் அவங்களே சுமந்துகிட்டு குடும்பத்தை நடத்துவாங்க. ஆனா நமக்குன்னு 2 வாட்ச் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அந்த கிழம் சொல்றதையே கேட்டுக்கிட்டு ஆமாங்கப்பா சரிங்கப்பான்னு ஒத்து ஓதுதுங்க. ஏமா இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? 3 முடிச்சு உங்களுக்கு போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது ஏன் பசங்க. அவங்கள பத்தி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான். ஏன்னா நல்ல குடும்பத்துல இருந்து வந்த எங்களுக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கீங்களே அதுக்கு. நீங்க இந்த வீட்டு மருமகளுங்க, இவ்வளவு அசிங்கமா பேசாதீங்க. நாங்க என்ன பேசினாலும் அது உங்களுக்கு அசிங்கமா தான் தெரியும். ஆமா எங்களுக்கு உபதேசம் செய்யறதுக்கே உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க குடும்பத்தோட லட்சணத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது. ஒரு பொண்ணா பிறந்து புகுந்த வீட்டுக்குன்னு வந்துட்டா அந்த வீட்டோட பெருமையை காப்பாற்ற வேண்டியது மருமகளான உங்களோட கடமை. கட்டின புருஷனை பத்தியே வாய்க்கு வந்தபடி பேசுறதை விட்டுட்டு தப்பு யார் பண்ணாலும் அதை பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிற இதையும் ஒரு வீட்டுக்கு மருமகளா வர எல்லா பொண்ணுகளுக்கும் இருக்கணுமா? எங்கிருந்தோ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ஊர்லயே கௌரவமா இருந்த குடும்பத்தை கலங்கப்படுத்திட்டு போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்களே அதை மறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த நீங்க அத பத்தியே பேசி பேசி எண்ணெய் ஊத்துறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு மேலேயாவது
இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை பஞ்சாயத்து தலைவர் புள்ள சாராய்கள்ல வந்து நிக்குது. அவன் பொண்டாட்டி நடத்த கட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டதான் டீ கல்ல இருந்து வீட்டுக்கும் வீட்டுல இருந்து டீ கடைக்குமா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம பார்த்திபன் இன்னைக்கு சாராய் கடைக்கு வந்துக்கிறானா என்ன காரணம்? காரணமா? ஒண்ணும் தெரியாத அனாதை பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு நடத்த கெட்டவன் அண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே தேவதாஸ் கணக்கா இங்கேயே செட்டில் ஆயிட்டான். இப்ப பாரு டை மச்சி, அன்னைக்கு சந்தையில உன் ஆளுகிட்ட தவறா நடந்துகிட்டேன்னு என் பெண்ட நிமித்தினல்ல, ஆனா இன்னைக்கு அவ உனக்கு அல்வா கிண்டி கீழையும் மேலையும் சேர்த்து வச்சிட்டான். நீ வருத்தப்படாத. அப்பா, அவனை விடுங்க. பலி போட்டுரு. பலி போடுறதுக்கு அவன் என்ன ஆடா மாடா? அவனே வேதனையில இருக்க, அவங்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கிய. போடா போடா போடா. மழையில நல்லா நனைஞ்சிட்டேன். வீட்டுக்கு போ கண்ணா. கையெடுங்க. என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறீங்க? வெக்கமா இல்ல? நான் கை வச்சா நீ தாண்டி வைக்கப்படணும். கருமம். என்னங்க, ஊரெல்லாம் ஏற்கனவே நாரிட்டு இருக்கு. பஞ்சாயத்து தலைவரோட 3வது மருமக குடும்பத்துக்கு ஏத்தவல்ல, அவ ஒரு நடத்த கிட்டவன்னு பேசிக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது யோசிங்க. யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்படுறதுக்கு இங்க கொஞ்சமாவது மூளை இருக்கணுமே. எப்ப பார்த்தாலும் அப்பா காலை புடிச்சிட்டு இருக்கதா லாய்க்கு. நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் 10 வருஷத்துல நம்ம பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துருவா. நம்ம குடும்பம் இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சா எவன் பொண்ணை எடுப்பா? ஏற்கனவே நம்ம ஊர்ல வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. எதை பத்திமா? நடத்த கேட்ட உங்க குடும்பத்தை பத்தி.
மரியாதையா நம்ம பாகத்தை பிரிச்சுக்கிட்டு நாம தனியா போயிடலாம். அதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கலன்னா உங்க பொண்ணை உங்க கூடவே விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவளை வளர்க்கறதோ நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறதோ உங்க பொறுப்பு. இங்க பாருங்க தம்பி, இங்க வந்திருக்கிற எல்லாரும் முன்னாலையும் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பரம்பரையா வந்த இந்த சொத்தை தயவு செஞ்சு பாகம் பிரிக்காதீங்க. இத பாருங்க மாணிக்க சார், நீங்க வந்த வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா தம்பி மரியாதையா பேசுங்க. பெரியவரோட குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அவர் இப்படி சொல்றாரு. நீங்க சொத்தை பிரிச்சுதான் அவன் சொன்னா அதை தடுக்க எங்களுக்கு உரிமை இல்ல. டேய் எல்லாத்தையும் 4 பங்கா பிரிடா. 4 பங்கு எதுக்குங்க? இருக்கிறது 3 பேர் தானே. உங்க அப்பா அம்மாவை யாரு இந்த ஊருக்காரங்க பாத்துக்குவாங்களா? அவங்களுக்கும் ஒரு பங்கு தரணும் இல்ல? அவங்களுக்கு இதுக்கு ஒரு பங்கு. எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். அப்ப உங்க அப்பாவை யார் கூட்டு போவா? யாரோ ஒருத்தர் கூட்டு போங்க. நிச்சயமா நான் கூட்டு போக மாட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு அதிகாரம் பண்ணா யார் தாங்க பொறுமையா இருப்பாங்க? அவர் எக்கட வேணா கெட்டு போட்டோம், நான் கூட்டு போக மாட்டேன். அம்மா வேணும் அப்பா வேண்டாம்னு சொல்றியே, உங்க அம்மா உன்னை வளர்த்தாங்கிற பாசத்துக்காக கூட்டு போறியா, இல்லன்னா உன் வீட்டு எச்ச பாத்திரத்தை கழுவட்டுமே கூட்டு போறியா? வந்த வேலையை மட்டும் பாருங்க. எதுக்காக அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு எதுக்கு இதெல்லாம் பேசாம வந்த வேலையை பாருங்க. இங்க பாருங்க, பெரியவர் சொத்து வர எல்லாரும் தெரியும். அவருக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு, 250 தென்னந்தோப்பு இருக்கு, 100 மாந்தோப்பு இருக்கு, 80 பசுமாடு இருக்கு, 10 பம்பு செட் இருக்கு, 4 டிராக்டர் இருக்கு. மாணிக்கண்ண என்னதெல்லாம்? அம்மா அப்பா அண்ணே அண்ணே என்னதெல்லாம் என்னதெல்லாம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கலாம் பாரு. அண்ணே ஏய் என்னடா சத்தம் போடு பேரு? ஏய் என்னடா எல்லாம் உன்னால தான வந்து சொல்லுங்க. விடுடா காரணம் நீதான்டா. ஏய் அண்ணா ஏய் பாட்டிமா மாணிக்கம், அவன் பங்குக்கு என்ன வரணுமோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எந்த பங்கும் வேண்டாம், எந்த ஆஸ்தியும் வேண்டாம். இந்த ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் இந்த பணம் இதெல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்பா அப்பா என்னையும் இவங்கள மாதிரி சுயலனவாதி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? வேண்டாப்பா வேண்டாப்பா வேண்டாம். என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, உங்களை கையெழுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். அம்மா அம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, ஒன்றும் வேண்டாம். நீங்க 2 பேரும் கடைசி வரை என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும், எனக்கு அதுவே போதும்மா. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, ஒன்றும் வேண்டாம். இவன் தாயா உண்மையான புள்ள. நல்லா கேட்டுங்க, உங்க 2 பேருக்கு ஆளுக்கு 250 ஏக்கர், மீதி இருக்கிற 500 ஏக்கர் பெரியவருக்கு. அவருக்கு எதுக்கு 500 ஏக்கர்? பார்த்திபா அப்பா கூட இருக்கான்ல, அதுக்கு. இதை நாங்க ஒத்துக்க முடியாது. இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பை எதிர்த்து பேசக்கூடாது. நான் இப்ப கடைசியா சொல்றேன், 2000 தென்னை மரம், 75 மாந்தோப்பு, 10 பசு பாருங்க மாணிக்கண்ண, இந்த நிலம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு பசுமாடு பம்பு சட்டி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த 4 டிராக்டர் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் முடியாது மாணிக்கம். பெரியவர் சொன்னதுனால இந்த பஞ்சாயத்துல எல்லா முடிவையும் நியாயப்படி தீர்மானிச்சு நாங்க எல்லாருமா ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். பங்குதாரங்க எந்த சண்டையும் போடக்கூடாதுன்னு எச்சரிச்சு இந்த பஞ்சாயத்தை இதோட முடிச்சுக்கிறோம். உங்க பங்கை வாங்கிட்டு போலாம். அப்ப நாங்க வர்றோங்க ஐயா. வாங்க ஐயா. டேய் வீரமணி, சாமான்லாம் வண்டியில ஏத்துறா. அண்ணா எல்லாத்தையும் எடுத்துக்க. வாடி. நான் வர மாட்டேன். இப்ப வர போறியா இல்லையா? நான் பாட்டி கூட தான். பாட்டியா பெரிய பாட்டி. வாடி. பாட்டி. ஐயோ பாட்டி. வாடி. வர
எங்க சந்திரா தயவு செஞ்சு போயிடாதீங்க. அங்க பாருங்க உங்க அப்பா என்னமோ மாதிரி இருக்காரு. ஒரு தடவை ஒரே தடவை வந்து பாருங்கப்பா, பாருங்கப்பா. இது பாரு எங்க உங்க அப்பாவை பத்தி எனக்கு தான் தெரியும். அவர் மனசுல ஒண்ணுமே கிடையாதுப்பா. கோவமா பேசுவாரு, ஆனா மனசுல எதையும் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அன்பா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. இந்த நிலைமையில எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. அம்மா, வீட்டை விட்டு ஒரு தடவை வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதுக்கு நாங்க ஒண்ணும் மானம் கட்டவே இல்ல. எங்களுக்கு ரோஷம் இருக்குமா? அம்மா போடா போட்டு வா. நீ பாபா இந்த சொத்தை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. இந்த நிலைமையில எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா. நான் உங்ககிட்ட மடி பிச்சை கேக்குறேன்டா. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கடா. என் குங்குமத்தை காப்பாத்துங்கப்பா, என் குங்குமத்தை காப்பாத்துங்க. ஏங்க இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? வாங்க இங்க இருந்து போலாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க சரியான நேரத்துல எங்களுக்கு எடுத்து சொல்லனா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கூட எங்க தம்பி அழிச்சிருப்பான். நீங்க செஞ்ச உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். ஆமா, நீங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க போகாதீங்கன்னு யாரும் அழலையா? அழறது என்ன? நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ இவங்க அம்மா மடி பிச்சை கேட்டு என் புருஷனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புலம்பினா. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணினோமா? இவங்களை அங்கேயே விட்டுட்டா இவங்க அம்மா அழறத பார்த்து பாசத்துல கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இவங்க அம்மாவை நானே பிடிச்சு கீழே தள்ளிட்டு இவங்களை இழுத்துட்டு வந்துட்டேன். சபாஷ், நல்ல காரியம் பண்ணீங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவார். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. கேட்டியாப்பா? அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டு நீங்க போகாதீங்க நீங்க போகாதீங்க என் புருஷனை காப்பாத்துங்கன்னு மடிப்பிச்சை கேட்டாளா? அந்த ராஜதுரைக்கு சமயம் பார்த்து கீழையும் மேலையும் சேர்த்து வச்சிடுறேன். அந்த ராஜதுரை கொஞ்சம் கொஞ்சமா துடிக்கணும். குடும்பம் பிரிஞ்சிருச்சின் வேதனையில சாகணும். அவன் வம்சமே பூண்டோடு அழியணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது எப்படி முடியும்பா? அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா உயிரோடு இருக்காங்களே. நாய்ங்கடா அவங்க, நாய்ங்க. தட்டுல பாலை ஊத்தி ஜூன்னதும் உறவையே அறுத்துக்கிட்டு வந்துட்டாங்களே, அந்த பால்ல விஷம் கலந்து கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா என்ன? குடிப்பாங்க. குடிச்சு குடிச்சு சாவாங்க. ஏய், இந்த காத்தவரா இந்த சாணக்கியனை விட கெட்டிக்காரன். அணைச்சி கெடுத்து அழிக்கிறதுல என்னை விட புத்திசாலி எவனும் இருந்ததில்ல. புலி பதுங்கிறது எதுக்குன்னு எனக்கு சொல்லாத, தெரிஞ்சுதா? நான் எப்போ என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. மொத்தமா சொருவுற. என்னடா இது? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. மனசை தேத்திக்க. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் நீ மறந்துடு. இப்ப எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீயே இந்த மாதிரி இருந்தா எப்படிப்பா? மன்னிக்க முடியாத தப்பு பண்ணதுனால நான் பேசுற உரிமையை இழந்துட்டேம்மா. தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு கை கால் வராம முடங்கி கிடக்காரே, உங்க அப்பா தான் உன்னை மன்னிக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பிரமிளா யாருப்பா? அவ எங்கிருந்து வந்தா? ஏன் இப்படி எல்லாம் செய்யறா? இப்பவாவது சொல்லுப்பா. எனக்கு என்னமா தெரியும்? ஆனா நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சு ஒரு பொய் சொன்னதுனாலதான் அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தான்னு நினைக்கிறேன். பொய்யா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்து ஊர்ல இருக்கிற உன் மாமா பொண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தான். பார்த்திபா, இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு அபசகமா கேக்குறியடா? ஆட, நானே அபசகுணத்துல போறேன், அதனாலதான் அம்மா அப்பா முழுங்கிட்டேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றானுங்க. நீ வேற அதெல்லாம் போட்டுனா எங்க நான் போறேன்? பக்கத்து ஊர்ல இருக்கிற என் மாமா பொண்ணுக்கு நகை சேலை எல்லாம் வாங்கிட்டு போய் எப்படி இருக்கா பாத்துட்டு வான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எதுக்குடா புரியாத பேசுறிய? இந்த பாடிக்கு, இந்த பெல்ட்டுக்கு, இந்த ஃபிகருக்கு, இந்த சட்டைக்கு ஒரு பொலி என்னடா? உன் கையில இருக்கிற இந்த காசுக்கு ஊர்ல இருக்கிற மொத்த ஃபிகரையும் மச்சலாம். அப்படியா? எங்கடா? இந்த விஷயத்துல எங்க போகணும், என்ன பண்ணணும், எதுவுமே கேட்கக்கூடாது.
நான் கூட்டு போய் இடத்துக்கு வேப்பன் பார்க்க காட்டுக்குள்ள போற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு என்னையே ஃபாலோ பண்ணும். என்ன சொல்ற? நீங்க எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லன்னு சொல்லுவேன். அப்பா பார்த்துப்பா நம்ம கோயில பத்தியா சபா என்னுடைய ரேஞ்சுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. முதல்ல இது எப்படி, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றேன். என்ன வேணும் சார்? எனக்கு ஃபுல் பாட்டில் நெப்போலியன் கொடுங்க, இந்த தடியனுக்கு பீர் பாட்டில் கொடுங்க, நம்ம அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் ரசனா கொடுங்க. ஐயோ சாரி பிரதர், நம்ம அண்ணனுக்கு ஒரு பாட்டில் ரம் கொடுங்க. அடிக்க குமுக்க அடிக்க குமுக்க கோல மாலே கோல மாலே கோல் மால். அப்பா வந்துருச்சா என் ராசா. ஓம் தீர்த்தாய நமக, ஓம் தீர்த்தாய நமக, ஓம் இப்ப நாம எங்க போறோம்? கூட்டிட்டு போறோம் நல்லா குடிச்சிட்டு இப்ப எங்க போனோம்னு என்னைய கேக்குறான்டா. போன வாட்டி எந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்? ஞாபகத்துக்கு வரல. ஏண்டா நிறுத்த ஞாபகம் வந்துரு. என்னமோ எழுதிருக்காருங்க, ஒரு அளவு தெரியல. 600 700 4 times. குரு உண்டா வாழோமே. உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான், நீ ஒத்துக்கிட்ட குல்ஃபி லூட்டிதான். இது டைட்டானிக் கப்பலா இல்ல காதல் புல்புல்லா, இது ரம்பா சிம்ரன் மாடலா இத காமன் கூடலா. உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான், நீ ஒத்துக்கிட்ட குல்ஃபி லூட்டிதான். பகமாரி சனிச மகப்பா மகப்பா மகப்பா. மாம்பழம் இருக்குது மேலே, அதை பறிப்பது எப்படி கீழே? அடிதடி தெரிந்ததினாலே மதன் வானத்தை வேட்கும் கீழே. ஐயோ அம்மா அடிபடுமா, வீரம் வீரம் அறிந்திடுமா. காம்புக்கு மேவலிக்காமல் அதை கப்புன்னு பறிப்பேனே. புன்னகையே புரியாமல் இப்ப ஒத்திகை பார்த்துக்கையா. உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான், நீ ஒத்துக்கிட்டா குல்ஃபி லூட்டிதான். ஒரு தரம் ஒரு சுகம் கொடுத்தா இங்கு நிரந்தரமாவாயா. ஒரு முறை என் தலை கடித்தா உன் தலைமுறை அடிமைதான். உளுந்தூர் பேட்ட அல்வா
கண்ணு ஏன் தூக்கத்தை உசுப்புது நின்னு இடிப்பத சுளிக்குது மாமா நான் இடியப்ப சிக்கல் ஆமா பட்டா போட்டு பார்க்கிறேண்டி பார்த்து பார்த்தா கழற்றேண்டி கட்டுடி கட்டில் போட்டு உன் கலைகளை காட்டிடையா மொத்தமா காட்டுற மேல உன் மூச்சு முட்டுமடி உளுந்தூர் பேட்ட அல்வா பார்த்திதான் நீ ஒத்துக்கிட்டா குல்ஃபி லூட்டிதான் இது டைட்டானிக் கப்பலா இல்ல காதல் புல்புல்லா இது ரம்பா சிம்ரன் மாடலா இத காமல் கூடலா அல்வா பார்த்திதான் அம்மா கொடுத்த 5000 ரூபாவை செலவு பண்ணிட்டோம். ஏன் மாமா பொண்ண பார்க்க போகல. ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சா, இல்ல வீட்டுக்கு போன உடனே அம்மா பொண்ணு எப்படி இருக்காடா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? என்னத்த சொல்றது? எப்படி உங்க மாமா இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல. இந்த வேற அண்ணாத்த அவருடைய பொண்ணு உங்க அம்மா பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லல. அண்ணாத்த நான் ஒரு பிளான் சொல்லிட்டேன். என்னடா? உன் மாமன் பொண்ணு நடத்த கட்டவன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடு. நடத்த கெட்டவளா? என் அண்ணன் பொண்ணு நடத்து கட்டவன்னு சொல்லி அவ வாழ்க்கை அநியாயமா நாசமாக்கிட்ட. அந்த பிரமீளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் மன நிம்மதியே இல்லாம செஞ்சுட்டியேடா. பாட்டிபா பாட்டிபா, நான் பிரமிளாவை சாத்தூர்ல வச்சு பார்த்தேன். எங்க வந்தீங்க? நீ என் வாழ்க்கையோட விளையாடினதுக்கும் மோசம் செஞ்சதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசுறேம்மா. என் வீட்டுல அடி எடுத்து வச்சு என் குடும்பத்தோட பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கையையும் என் புருஷனோட கௌரவத்தையும் காத்துல பறக்க விட்டு கேள்வியா கேட்கிறேன். ஆத்தப்படாதீங்க. புருஷன் ஒழுங்கா இருந்தாதான் வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா உன்ன? யார் வீட்டுல இருக்கீங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கை தூக்குங்க. நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல. நாக்கு அடக்கி பேசு. ஒரு சாதாரண பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா மல்லூர் பஞ்சாயத்து தலைவரோட வாரிசுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் அனுசரிச்சு போறதுதான் மனைவியோட கடமை. குடும்பம் சம்பிரதாயம் எதுவுமே தெரியாத உனக்கு கடமையை பத்தி எங்க தெரிய போகுது? அந்த சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்களே, புருஷன் என்ன தப்பு செஞ்சாலும் அனுசரிச்சு போகணும்னு. எதுக்கு? மணமேடையில எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஒரு கயிறு எடுத்து கழுத்துல கட்டி பொண்டாட்டிங்கிற லைசன்ஸ் குடுக்கறானே, அதுக்கா? அது ஒண்ணு சாதாரண கயிறு இல்ல, புனிதமா நினைச்சு வணங்க வேண்டிய தாலி. தாலி? இது தாலி இல்ல, சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லி மனைவிய கொத்தடிமையாக்கி எங்க தன்னை விட்டு போயிடுவாளோன்னு பயத்துல இவங்க போடுற வேலி. ஒரு நடத்த கெட்டவளுக்கு தாலியோட அருமை எங்க இருந்து தெரியும்? நடத்த கெட்டவன் ஒரு பொண்ணு சுதந்திரமா வாழணும்னு நினைச்சா நடத்த கெட்டவன் எல்லாரும் சொல்லுவாங்க. அயோத்தியில எவனோ சொன்னானா, அந்த சீதா அவ்வளோ வருஷம் லங்கையில இருந்தாலே கெட்டு போயிருக்க மாட்டாளான்னு. அப்ப அந்த ராம அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணி 14 வருஷம் தன் கூடவே சேர்ந்து வனவாசம் இருந்த சீதா தேவிய அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை தலை குனிஞ்சி அமைதியா இருந்த சீதா தலை நிமிர்ந்து நான் பண்ண தப்பு என்ன, தப்பு பண்ணதுக்கு ஏதாவது சாட்சி உங்க கிட்ட இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாள்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் தசரத மைந்தன் அவதார புருஷனான ஸ்ரீ ராமனோட யோகியத்தை. அன்னையில இருந்து இன்னைய வரை அடங்கி ஒடுங்கி நடக்கிறதுனால தான் எங்களை மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை இந்த ஆம்பளைங்க சீரழிச்சு நாசமாக்கிட்டு இருக்காங்க. என்னமா அது? அண்ணா விஜயா, அண்ணா இன்னொரு பூரி. இல்லம்மா இல்லம்மா, போறமா விஜயா, என்ன உங்க அண்ணனை மட்டும் கவனிக்கிற, என்னையும் கொஞ்சம் கவனி. எதுக்கு எச்ச கையால ஏன் தட்ட தொடுற? ஏன்னா அவன் தான் உன்னை கட்டிக்க போறவன், அதனாலதான். போங்க மாமா. இரு நானும் வரேன். நீங்க இப்ப பேசிட்டு இருந்த மாதிரியே அவ என் வீட்டு மருமகளா வந்துட்டா எனக்கு சந்தோஷம் அண்ணா. இதுல என்னமா சந்தேகம் இருக்கு?
என் பொண்ணு பிறந்தப்பவே இந்த வீட்டு மருமகன்னு நிச்சயம் பண்ணியாச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொன்ன சரிதான். ஐயா காத்தவரோட தம்பி தப்பு பண்ணிக்கான பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்க. நடந்த அநியாயத்துக்கு நீங்க தந்து ஆய சொல்லணும் சும்மா. முதல்ல நடந்தது சொல்லு. என் பொண்ணு சந்தைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது காத்தவரா என் தம்பி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. நான் சொல்றத நடுவுல யாரும் எதையும் பேசக்கூடாது. பாண்டியா, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க. இத கண்ணால பார்த்த 2 சாட்சி இருக்கு, வேணும்னு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க ஐயா. யாரது? ஏசம்மா, இவங்க சாட்சி செல்லதா? பார்த்திபா, நீ பார்த்தது சொல்லு. நாங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த அக்காவை கிணத்து பக்கம் இருந்த குடிசைக்கு தூக்கிட்டு போனாரு. அப்ப அந்த அக்கா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு குடிசையில இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏய், தாலி 2 மாலையும் கொண்டு வா. சரிங்க ஐயா. ஒண்ணும் தெரியாத இந்த பசங்களோட சாட்சியை வச்சு என் தம்பிக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல. உன் தம்பி தப்பு பண்ணிட்டா நிரூபணம் ஆயிடுச்சு. இவளுக்கு இவன் தான் புருஷன். இதுதான் இவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. எல்லாரும் முன்னாலையும் இந்த பொண்ணுக்கு உன் தம்பி தான் தாலி கட்டி ஆகணும். நீ பஞ்சாயத்தை கட்டுப்பட்டு இந்த பொண்ணை உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. சிங்காரம், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. மாப்பிள்ள, யாரும் பேசாதீங்க. தாலி கட்டு கட்டா. வேண்டாங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வேண்டாங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா? உன்னை என்ன செய்யற? பாண்டியா, நடக்க வேண்டியதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க இது? இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க? ஏன் இப்படி கவலைப்படுற? பொழுது விடிஞ்சதுல இருந்தே அண்ணனை காணோம். எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. இல்லைங்க, டேபிள் மேல இந்த லெட்டர் வச்சிருந்தது. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. கொஞ்சம் படிச்சு பாருங்க. மாப்பிள்ள, இதுவரைக்கும் நாம ஒத்துமையா ஒன்னா இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தோம். இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பல. நான் எங்க ஊருக்கு போறேன். என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போறேன். அவளை உங்க வீட்டு மருமகளாக்கு நினைக்கிற உங்க ஆசை நிறைவேறாது. அப்பா அப்பா, நானும் பிரமிளாவும் விளையாடிட்டு இருந்தப்போ நம்ம மாமாவும் காத்தவரானே ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்புறம் அவளை மாமா வர சொன்னாரு. அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் அவளை மாமா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் போனதும் அந்த காத்தவராயும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். வாய்மூடு. பெருசா பேச வந்துட்டான். ஒண்ணும் தெரியாத என் தங்கச்சிய காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே தாயாக்கிட்டேடா துரோகி. நடத்த கட்டவன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன்னு என் தங்கச்சியை பயமுறுத்தி சித்திரவதை செஞ்சு அவ பேர்ல இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அப்பாவியான என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டியடா. இந்த வேதனையெல்லாம் மறக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்போது என் வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டே இருக்கிற. எதுக்கு? எதுக்காக இப்படி செய்யற? இதுவரைக்கும் செய்யல, இனிமேதான் செய்ய போறேன். எதுக்கு? கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட 200 ஏக்கர் நிலம், 250 ஏக்கர் தென்னந்தோப்ப நான் ஏதோ அமைக்கலான்னு பார்த்தா அது ஊருக்கு பொதுவானதுன்னு சொல்லி அதுல தனிப்பட்ட ஆள் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு தடுத்து பஞ்சாயத்துல வச்சு எனக்கு அதை கிடைக்காம செஞ்சுட்டேன். என் உயிருக்கு மேலான தம்பி ஒரு பொண்ணை ரேப் செஞ்சிட்டான்னு அந்த பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சு அவனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டேன். இவ்வளவு நடந்தும் நான் சும்மா இருக்கணுமா? இல்ல சும்மா இருப்பேன்னு தான் நீ நினைச்சியா? இத பாரு, நான் நியாயமா தான் தீர்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ
கோயில் சொத்தை அநியாயமா அக்கிரமமா கொள்ளையடிக்கணும்னு நினைச்சது இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதோட உன் தம்பி அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இன்னும் இந்த ஊர்ல உள்ள எத்தனை அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பாரோ என்னமோ. ஏன்னா ஏதாவது ஒரு வீட்டுல உட்கார்ந்து அவங்க போடுற சொத்தை திங்கிற நல்ல நாய்ங்க இல்லடா நீங்க. தெரு தெருவா அலைஞ்சு எவனோ போற சொத்துக்காக சொல்லு விட்டு போட்ட கையையே கடிக்கிற சொறி நாய்ங்கடா நீங்க. ஆமா, நான் நாய்தான், வெறி பிடிச்ச நாய்தான். கடிப்பேன், கடிச்சு கடிச்சு கொதுருவேன், அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் உதுத்துருவேன். நல்லா இருந்த குடும்பத்துல நஞ்ச வச்சுட்டியடா. இன்னும் வைக்கிறேன். என் கண் முன்னாடி நீ துடிச்சு துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். உன் குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பதிலா 24 மணி நேரம் துக்கம் தாண்டவம் ஆடணும். உன் வம்சமே அழியணும், பூண்டோடு அழியணும். அழிச்சு தீருவேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏமா நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு கழுதாசி கூட போடக்கூடாதா? ஒன்னா இருந்த நம்ம குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும்னு அந்த காத்தவராய குழப்பத்தை உண்டாக்கி நம்மளை எதிரிகளாக்கிட்டான். அதனாலதான் நமக்குள்ள விரோதத்தை உண்டாக்கி சேர விடாம பண்ணிட்டான். மறுபடியும் இந்த சாத்தூர் பஞ்சாயத்து தலைவரான நான் தப்பு பண்ண இவனை ஒரு நிமிஷம். சிங்காரம், இது ரொம்ப அநியாயம். என்ன அநியாயமா? பஞ்சாயத்துல நியாயம் சொல்லத்தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். இதுவரைக்கும் என் வாயில தவறான வார்த்தை வந்ததில்லை. ஐயோ, தவறான வார்த்தை வாயில இருந்து வராம இருக்கலாம், ஆனா தவறான முறையில இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நீ பண்ற வேலையை வெளியில சொன்னா மானம் போயிடும். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை விவரமா சொல்லியா? நான் விவரமா சொன்னா நீங்க எல்லாம் மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படுவீங்க. என்ன செய்யறது, சொல்லித்தானே ஆகணும். இல்லன்னா பொண்ணை வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யற இப்படிப்பட்டவனுங்களை எல்லாம் நீங்க தலைவரா உட்கார வச்சிருப்பீங்களா? காத்தவராயா, என்னடா சொல்ற? உன் இஷ்டத்துக்கு கத்துறதுக்கு இது ஒண்ணும் வீடு இல்ல. பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்துருக்க, பஞ்சாயத்து நடத்துற. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பக்கத்துல கூப்பிட்டு சொல்லலான் இருந்த. ஆனா நீ எல்லாரும் முன்னாடி கேக்குற. சொல்றேன் கேளு. கிராமத்து மக்களே, இந்த சிங்காரத்தோட பொண்ணு நிரந்தர சுமங்கலி. உங்களுக்கு புரியல? இந்த பெரிய மனுஷனோட பொண்ணு தேவிடியா. என்னடா சொன்ன? உன்னை வெட்டி போடுறா நாயனே. என்ன பண்ண பாடுறா? சிங்காரத்தோட பொண்ணு பிரமிளாவை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீ மரியாதை எங்க இருந்து போயிரு, இல்லனா விடுண்டாரே. பூனை கண்ணை மூடிச்சுன்னா இந்த உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்குமா? இந்த பழமொழி உங்களுக்கு தெரியாதா? இவர் பொண்ணு நடத்த கட்டவன்னு மல்லூர் ஜனங்க மல்லு கட்டிட்டு சொல்றாங்க. ராஜதுரை இவருக்கு மாமன். அந்த உறவு முறை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்துல உள்ளவங்களை இவர் பொண்ணு நடத்த கட்டவன்னு சொல்றதை நான் கேட்டேன். என் பேச்ச நம்புங்கயா. நாங்க என்னமோ இந்த பெரிய மனுஷன் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் நினைச்சு இங்க பஞ்சாயத்து தலைவரா உட்கார வச்சா இவர் பொண்ணை வீட்டுல வச்சு விபச்சாரம் பண்றாரா? பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம், ஊருக்கு எப்படியா நியாயத்தை சொல்ல முடியும்? அது எதுவும் விவரம் தெரியாத நினைச்சா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? வீட்டுக்குள்ள 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளத்தட்டையை போட்டுட்டு பஞ்சாயத்து வந்துடுறானுங்க. இனிமே யாராவது அவங்க வீட்டு பக்கம் போனாலோ இல்ல அந்த பொண்ணு கூட பேசுறதையோ பழகிறதையோ பார்த்தாலோ அவங்க எல்லாரையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். ஜாக்கிரதை. என்ன தடுக்காத, விடு. அப்பா அப்பா, என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கப்பா. உனக்கு என்னம்மா? உனக்கு தான் பணம் கொடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே. அப்பா, இந்த வார்த்தையை மட்டும் வேற யாராவது சொல்லி இருந்தாங்க? பஞ்சாயத்துல உன்னை பத்தி ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க நீ அங்க இருந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பேசிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த மாதிரி பேசுறதுனால நீங்க இப்படி செய்யணுமா? நீ செஞ்ச வேலைக்கு வேற என்ன செய்யணும் சொல்லுமா? அப்பா, ஊர்க்காரங்க ஏதோ சொன்னாங்கன்னு என் அப்பாவா இருந்தும் என் மேல கலங்க இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டீங்களா? அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க நடத்த கெட்டவன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க அம்மாவை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ தப்பா பேசினா என்ன செய்வீங்க? உன் கோவத்தை என்கிட்ட காட்டுறதுனால என்ன பிரயோஜனப்பா? என்ன நடத்த கெட்டவன்னு சொன்ன ஒவ்வொருத்தனும் ஒருத்திக்கு கணவனா இருக்காங்க, ஒருத்திக்கு பிள்ளையா இருக்காங்க. ஆனா எனக்கு
நீ பெத்த பொண்ணுக்கு தகப்பனா நடந்துகிட்டியா? என்ன கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அத மறந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னதை நிஜமாக்க போறியா? பிரமிளா, ஆமாப்பா, நான் நடத்த கெட்டவன்னு இன்னைக்கு இந்த ஊரே சொல்லுது, நாளைக்கு உலகமும் சொல்லும். இவங்க எல்லாரும் காக்கா கூட்டம், வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்பா, என் பேச்ச கேளு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நான் நடத்த கெட்டவ இல்ல நிரூபிக்கிறேன். சொல்லுப்பா, சரின்னு சொல்லுப்பா. சரி. நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக உங்க ஊருக்கு வந்தேன். அனாதைன்னு பொய் சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு உங்க பையன் கையாலேயே தாலி கட்டிக்கிட்டேன். நான் பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஏமா அப்படி எல்லாம் பேசுற? அண்ணா, சின்ன வயசுல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னென்னமோ நடந்து போச்சு. கடவுளே இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பிரமிளாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்னம்மா அப்படி கேக்குற? பிரமிளா என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுதானே. என்னடா இது? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. டேய், டேய் தரியா, வாங்கடா போலாம். டேய், கொசு என்னடா? ஏ தடியா, எனக்கு தெரியாம தனியா வந்துட்டியா? இங்க என்னடா அமக்கல நடக்குது? டேய், ரமீலாக்காவை குடும்பத்தோட போய் கூட்டு வராங்கல்ல, அதான். நம்ம பிரமலக்காவா? பார்த்திபா, பார்த்திபா, என்னடா பார்த்திபா, எனக்கு தெரியாம வீடு முழுக்க அலங்காரம் பண்றீங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? தெரியாத விடு. அடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்க. சரி, அக்கா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. உயிர கட்டாப்புக்கு ஒரு நல்ல செட்டா பார்த்து வச்சிருக்கேன். என் கூட வரியா? பகல் கட்சி பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, எவன்டாவ? ஐயா, அவன்கிட்ட என்னடா சொன்ன? அது பார்த்திபா, என்ன காப்பாத்து. பார்த்திபா, ஒரு தடவை இவன் பேச்ச கேட்டு நாம பட்ட பாடு ஞாபகம் இருக்குல்ல? ஓடா ஓடா. ஓடி ஓடி உழைக்கணும். என்னங்க நேரமாச்சு, போலாமா? அம்மா, நானும். நீ ஒண்ணும் வர வேண்டாம், இங்கே இரு, நாங்க போய் கூப்பிட்டு வரோம். ரமீலா, மாப்பிள, அண்ணா, மா மருமகளை கூட்டிட்டு போக வந்தீங்களா? எப்ப கூப்பிடணும் எப்ப அனுப்பணுங்கிற முகூர்த்தத்தை நீ வைக்கணுமே தவிர தேவையில்லாம அவனை போய் கேக்குற. காத்தவராயா, எங்க என் மாப்பிளைய மருமகளும்? ஏற்கனவே உடம்புல தெம்பு இல்ல, எதுக்கு வீணா ஆத்திரப்படுற? 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. என் உடம்புல தெம்பு இல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாதுடா. நீ நிறைவேற்றலனாலும் நான் நிறைவேற்றிக்குவேன். ஏன்னா இந்த காத்தவராய நினைச்சத அந்த ஆண்டவன் நிறைவேற்றலனாலும் விட மாட்டான், தானே நிறைவேற்றிக்குவான். பாத்திபா, பாத்திபா, வந்துட்டீங்களா? அப்புறமேல பாத்திபா, அவங்க எல்லாரும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த காத்தவராயன் கடத்திட்டு போயிட்டா. காத்தவராயா, சபாஷ், பரவாயில்லையே, கிளைமேக்ஸுக்கு கரெக்டா வந்துட்ட. தனியா வந்தியா? துணைக்கு யாராவது கூட்டிட்டு வந்தியா? டேய், அறிவு இருக்கடா உனக்கு? இவனுக்கு துணையா வர யாரா இருக்காங்க? இவன் ஒரு அனாதை. சரியா சொன்ன. இவனுக்கு கீழையும் மேலையும் சேர்த்து வச்சாதான் நம்ம வழிக்கு வருவான். ஏண்டா பாத்திபா, எங்க அப்பா அம்மா மாமா எல்லாரையும் விட்டுருங்கன்னு பிச்சை எடுக்க வந்தியா? பிச்சை எடுக்க வரலடா. நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு உங்க 2 பேருக்கும் உயிரோட சமாதி கட்டத்தாண்டா வந்த. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாது. நீ ஹீரோ மாதிரி வந்து நின்னா என்ன வாயில விரல் சூப்பர குழந்தை நினைச்சியா? உன் ஆளுங்களை காப்பாத்த வந்த ஒன்ன முதல்ல அட்ரஸ் எல்லாம் பண்றேன்டா. இவங்கிட்ட ஏன் அனாவசியமா பேசிட்டு இருக்கிற? பாவம் பொண்டாட்டி இல்லாதவனுக்கு எப்படி தெரியும் கீழையும் மேலையும் சேர்த்து வைக்கணுங்கிற அந்த விஷயம்? இந்த பார்த்திபன் நினைச்சா அந்த விஷயம் மட்டும் இல்ல, உங்க பரம்பரைக்கே சேர்த்து வைப்பார். பாத்திபா, பாத்திபா, அம்மா, அம்மா, என்னையா?
அம்மா பாத்திமா வாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை போதும், தயவு பண்ணி விட்டுடுப்பா. என் வம்சத்தைய பூண்டோடு அழிக்கிறதா அன்னைக்கு பெருசா சபதம் போட்டியே, இன்னைக்கு உன் வம்சமே அழிகிற நிலைமையில இருக்கு பாத்தியா? ஏய், மனுஷனா பிறந்தா 4 பேர் மதிக்கணும். நீ இதுவரைக்கும் அநியாய ஆக்கிரமே பண்ணிக்கிட்டு இருந்த, இனிமேலாவது திருந்தி மனுஷனா வாழு. வலது காலால அரிசியை தள்ளிட்டு மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்குள்ள வாமா. வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விரும்புறேன்.